दर्शयामि ओं मूषिकवाहनमोदकस्थो चामरकर्णविलम्बितसूत्रो वामनरूपमहेश्वरपुत्रो विघ्नविनायक पादयामि ओं तिरुवरङ्गिरामोत्तरं लोकसाधना लोकीकरं वशीकरं लोकदोषनिवारणं भस्मन्त्रतिलोकसाधनं दीर्घं दीर्घम् आयुष्मान् भवदाय नमो नमः आयुष्मान् भवदाय ताय श्रीमगा सिल्व गणपति परिपूर्ण कृपाकड़ा सिद्धियार्ताय नमो नमः ओ महा சரி வரேன் இருங்க நான் எடுக்கிறேன் ஜனாதிபதி அவர்களுக்கு வணக்கம். பொகவந்தலா பிளான்டர்ஸ் லெதண்டி எஸ்டேட்லேருந்து நான் யோகநாயகி பேசுகிறேன். நான் 15 வருஷமாக தோட்டத்தில் வேலை செய்கிறேன். இவ்வளோ நாளாக சம்பளம் அப்படிங்கிற நேரம் நாங்கள் நிறைய போராட்டங்கள், ஸ்ட்ரைக்கு, அப்படி பல பிரச்சனைகளை ஒரு ஏமாற்றங்களை தான் சந்திச்சிருக்கிறோம். ஆனால் இந்த முறை எங்களுக்கு எதிர்பாராத விதமாக எங்களுக்கு சம்பள உயர்வை கூட்டி கொடுத்ததுக்கு நான் ஜனாதிபதி அவர்களுக்கு நாங்கள் மலையக மக்கள் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் எனது சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். லெதண்டி தோட்டத்தில் வசிக்கும் நான் சியாமலா தேவி ஆகிய நான் 15 வருட காலமாக லெதண்டி தோட்டத்தில் நான் பணிபுரிகின்றேன். கௌரவத்துக்குரிய அன்ரோகுமார திசாநாயக்கா ஜனாதிபதி அவர்கள் பல போராட்டத்துக்கு மத்தியில் பெற்றுக்கொண்ட சம்பளத்தை இம்முறை எந்தவித போராட்டமும் இல்லாமல் சுமூகமாக இந்த சம்பள அதிகரிப்பை பெற்றுக் கொடுத்தார். அவருக்கு மலையக மக்கள் சார்பாகவும் லெதண்டி தோட்ட மக்கள் சார்பாகவும் மிகுந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம். லெதண்டி தோட்டத்திலிருந்து வி கணேசன் தலைவர், அகில இலங்கை தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் தலைவர் பேசுகிறோம். என்னென்னா, இவ்வளோ காலமாக எங்களுக்கு சம்பள உயர்வு நிறைய போராட்ட மத்தியில் தான் நாங்கள் அந்த சம்பளத்தை வாங்கியிருக்கோம். அதாவது பட்ஜெட்டில் கூட நல்லாட்சி காலத்தில் கூட ஒரு 50 ரூபா எங்களுக்கு உயர்த்தப்பட்டுச்சு, அது கூட எங்களுக்கு கிடைக்கல. ஆனாலும் இந்த ஆட்சியில், அதாவது எம்பிபி அரசாங்கத்தில் இன்றைய நாளில் இந்த எலெக்ஷன் டைமில் எங்களுக்கு அவர் ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தாரு, நான் சம்பளத்தை உயர்த்துவேன் அப்படின்னு சொல்லி. கட்டாயம் மலையக மக்களுக்கு நான் சம்பளத்தை உயர்த்தி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் வாக்குறுதி கொடுத்துருந்தாரு. ஆனாலும் அதை சரியான முறையில் ஜனவரி மாதம் எங்களுக்கு சம்பளத்தை உயர்த்திருந்தார். அதை சில பேர் கூட எங்களுக்கு விமர்சனத்தான் தெரிவித்தாங்களே தவிர அதை ஆதரவான வார்த்தைகளை எங்களுக்கு சொல்லலை. இருந்தாலும் கூட சம்பளம் ஜனவரி மாதம் உயர்த்தியிருந்தார். அது சில பேர் நம்பிக்கை இல்லாத மாதிரி தான் இருந்தாங்க. இருந்தாலும் நாங்கள் பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி சரியான அந்த அவர் சொன்ன மாதிரிக்கு 1550 ரூபா அடிப்படை சம்பளமாகவும் 200 ரூபா பட்ஜெட்டில் ஒதுக்கின சம்பளம் எம்பிபி அரசாங்கம் ஒதுக்கின சம்பளமாகவும் எங்களுக்கு கொடுக்கப்பட்டுருச்சு. ஆனாலும் 1750 ரூபா நாங்கள் முழுமையாக பெற்றோம். நியாயமான சம்பளம் அது. ஆனாலும் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். இருந்தாலும் கூட இதுக்கு மலையகத்தில் இருக்கின்ற தொழிற்சங்கங்களுக்கு இது ஒரு அடி ஒன்று. கட்டாயமாக இது அவங்களுக்கெல்லாம் பின்தாங்கிய ஒரு இது தான். எந்த ஒரு அரசாங்கமும் வந்த நேரத்தில் யாருமே எங்களுக்கு சம்பளத்தை போராடி தான் வாங்கியிருக்கோம். சத்தியாகிரகம் இருந்திருக்கோம், போராடி ஸ்டேக் இருந்திருக்கோம், போராடி தான் நாங்கள் சம்பளத்தை வாங்கியிருக்கோமே தவிர மற்றபடிக்கு நாங்கள் முழுமையான சம்பளத்தை நாங்கள் பெற்றல. அதுவும் 50 ரூபா 100 ரூபா மட்டும்தான் எங்களுக்கு உயர்த்தப்படுவாங்க. இருந்தாலும் இம்முறை எங்களுக்கு 200 ரூபா பட்ஜெட்லேயே எங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்கன்னா பெரிய சந்தோஷம். இதற்கான சந்தோஷம் இன்னும் ஜனாதிபதி எங்களுக்கு முக்கியமான விஷயம், எங்களுக்கு ஜனாதிபதி சம்பளத்தை உயர்த்தி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி தோட்ட பகுதியில் அபிவிருத்திகளை செய்து கொடுக்கும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வதோடு ஜனாதிபதிக்கு எங்களுடைய அகில இலங்கை தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் சார்பாகவும் லெதண்டி தோட்ட பொதுமக்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
வாங்க, ஏன் அவ்வளவு தூரம் போறீங்க?